சில வெட்டி பயல்கள்லாம் ஒன்றும் இல்லைன்னாலும் இந்த பந்தாக்கு மட்டும் குறைச்சலே இல்லை. எங்க வீட்லயும் அப்படி ஒண்ணு இருக்கு. ஜீவாவை சொல்றீங்களா? அந்த வெட்டி பயல தான். என்னடா இது என் பேரனை பத்தி அவ அப்பத்தாலே இப்படி சொல்றாளேன்னு நினைக்காத. ஐயோ இல்ல இல்ல இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவனோட குணம் அப்படி ஒன்னுத்துக்கும் லாயக்கு இல்ல. காசை கொட்டி படிக்க வச்சேன், அதையும் ஒழுங்கா முடிக்கல. வேலை வெட்டி எதுக்கும் போறதில்ல, ஊரை சுத்தி வம்ப இழுத்துட்டு வந்து நிப்பேன். அவன் இருந்தாலே அந்த இடம் விளங்காதியா. அவனை போய் கூட வச்சுக்கிட்டு இருக்க. இந்த கல்யாணத்துல எதையாவது ஏழரை கூட்டிட்டு வந்துருவான். கல்யாணத்தை நடக்க விடாம கூட பண்ணிடுவான். பாத்து இருந்துக்கையா. அப்படிலாம் நான் விட்டுற மாட்டேம்மா. என்ன ஆனாலும் சரி இந்த கல்யாணம் நடக்கும். மீனாட்சி கழுத்துல நான் தாலி கட்டுவேன். அத பாக்கதாயா நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கல்யாணம் எந்த குழப்பமும் தடை இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு நானும் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அம்மா கண்டிப்பா நடக்கும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி கேட்கணும். என்கிட்டயா? சொல்லுங்கம்மா. என் மூத்த பேரன் ஒருத்தன் இருக்கான், பாண்டின்னு. எங்க குடும்பத்திலேயே அவன் தான் ரொம்ப படிச்சவன், புத்திசாலி. ஓ அப்படியா? பெரிய ஆளா வர வேண்டியவன். அவன் நேரமோ என்னமோ தெரியல, எதுவுமே கை கூடவே மாட்டேங்குது. உங்களுக்கு ஏதோ பெரிய கம்பெனி இருக்காமே? ஆமா, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அதுல அவனுக்கு ஏதாவது சேர்த்து விட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவன் புத்திசாலியா, உங்களுக்கும் உபயோகமா இருப்பான். நம்ம குடும்பத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கலாம்ல. சரிம்மா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரை என்ன வந்து பார்க்க சொல்லுங்க, நான் பேசிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். என்னம்மா ஒரே கல்யாண வேலையா ஓடிட்டு இருக்க போல? ஆமாமா. இல்ல இல்ல கொஞ்சமா தான் போடுறேன், ஒண்ணும் இல்ல. இது கூட போடலனா ஐயோ நீங்க உட்காருங்க. நீயே பண்ணிக்கிட்டேன்னா எதுக்கு இத்தனை பேர் இருக்கோம்? இந்த ஓவர் மேக்கப்ல எனக்கு வேணாம். இதுவே போதும். மேக்கப் போடலனாலும் நீ அழகா தான் இருக்க. இருந்தாலும் கல்யாண பொண்ணு கொஞ்சம் மேக்கப் போட்டு தானே ஆகணும். அத்தை இதுவே போதும் அத்தை. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, அப்படி எல்லாம் விட முடியாது. நீங்க பாட்டுக்கு அமைதியா உட்காருங்க. பிரைட அழகா ரெடி பண்றத நாங்க பாத்துக்கிறோம். மாப்பிள்ள எவ்வளவு ஸ்மார்ட்டா லுக்கா இருக்காரு தெரியுமா? நீ கொஞ்சமாவது அவருக்கு மேட்சா இருக்க வேண்டாம்? ஏய், நான் இன்னைக்கு நல்லா உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இது ப்ரீ வெட்டிங் தான், இன்னும் முகூர்த்தத்துக்கு பாருங்க. நான் இதுவே வேணாங்கறேன், நீ முகூர்த்தத்துக்கு வேற போட போறியா? ஐயோ என்னால முடியாது. அதானே பாருங்க மதனி, என்ன உங்க தங்கச்சி இவ்ளோ அடம் பிடிக்கிறாங்க? அவ சின்ன வயசுல இருந்தே அப்படிதான், எல்லாத்துக்கும் அடம் பிடிப்பா. நீ என்னமா அப்படி பாக்குற? சின்ன வயசுல உனக்கு பின்னல் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்புவேனே, அது ஞாபகத்துக்கு வந்துச்சு. இப்போ இவ்ளோ வளர்ந்துட்ட, உனக்கு கல்யாணம் ஆக போகுது. அத நினைக்கும் போதுதான் எனக்கு சிரிப்பு வந்துச்சு. எல்லா அம்மாங்களுக்கும் தம் பசங்க இன்னும் குழந்தையாவே தான் தெரிவாங்க. இப்பதான் சாப்பிட்டேன், மாத்திரை போடணும்ல, அது ரூம்ல தானே இருக்கு. ஏன் மாச்சி என்கிட்ட சொல்றத நான் போய் எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. பரவாயில்லத்தா, நான் இங்கனே நின்னு என்ன செய்ய போறேன்? அத்தை, நீங்க எதுக்கு இங்கே அங்கே நடந்துட்டு இருக்கீங்க? நான் போய் எடுத்துட்டு வரேன். எம்பிட்டு நேரம் தான் நான் இங்கனே நிப்பேன். வாங்க. ஏங்க சொல்லுமா. நாளைக்கு முகூர்த்தத்துக்கு நவதானியெல்லாம் வைக்கணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு சரியா தெரியல, கொஞ்சம் நீங்க வந்து அதெல்லாம் பாக்குறீங்களா? அப்படியா? அத்தையோட மாத்திரை எடுக்கணும், நான் போய் எடுத்துட்டு வந்துட்டுமா? ஏய் மர்மவளே, அத கூப்பிடுறாங்கல்ல, அந்த வேலையை போய் பாரு. எல்லாம் சரியா இருக்க வேண்டாமா? நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிங்க, வாங்க. வாமா. நான் வேணா போய் எடுத்துட்டு வரவா? ஏய் நீ சக்தி கூட போடி. நான் எதுக்கு அவங்க கூட? ஏய், பாண்டிக்காகத்தேன் நான் போய் அந்த ஆதி கிட்ட பேசினேன். ஐயோ பாட்டி, நான் இல்ல.
நான் இந்த பக்கமா வந்த கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. அப்ப யார் தாப்பா போட்டா? இல்ல பாட்டி. அதானே ஆளு உள்ள இருக்கிறது கூட கண்ணு தெரியலையா? ஏய் எவன்டா அவன்? என் அப்பத்தாவியா உள்ள வச்சு பூட்டினது கேக்குறோம்ல? ஜீவா ஜீவா இங்க யாரும் இல்ல. யாரோ தெரியாம ஏதாவது பண்ணிருப்பாங்க. பாட்டி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். போ போ. சுபா. எலே எலே, இது ஓ வேலை தானே? எது அப்பத்தா? நடிக்காத. நீ தானே கதவு பூட்டின? ஐயோ நானா? நான் ஏன் அப்பத்தா பூட்ட போறேன்? அதுவும் நீ உள்ள இருக்கும் போது நான் போய் கதவு பூட்டுவேனா? எலே, இது ஓ வேலை தானே எனக்கு நல்லா தெரியும். என்ன அப்பத்தா இது? நான் உன்னைய வச்சு ஏன் பூட்ட போறேன்? நீ என்ன தப்பாவே புரிஞ்சுக்கிற பாத்தியா? யாரு? நானா? ஆமா அப்பத்தா. இப்போ மீனாட்சி என்ன கூப்பிட்டு விட்டான்னு நீ என்கிட்ட சொன்னத நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்ல, அந்த மாதிரி. ஓஹோ, அப்படி வரியா? ஆமா அப்பத்தா. ஆ. இப்போ நான் தான் கதவை பூட்டினேன்னா அப்போ நீ தான் என்கிட்ட மீனாட்சி கூப்பிட்டான்னு சொன்ன. இல்ல நீ சொல்லலன்னா அப்ப நானும் கதவை பூட்டல. விளங்குச்சா? விளங்கிடுச்சுடா, நல்லா விளங்கிடுச்சு. நீ என்ன எண்ணத்துல இங்கிட்டு திரியறேன்னு எனக்கு தெரியும். நீ நினைக்கிறது நடக்காதுடா பேராண்டி.